வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான குரு 3ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே மனநிலை சற்று குழப்பத்துடன் இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் முடிவடையாத பழைய ப்ராஜெக்ட்களை செய்யும் சூழ்நிலை அமையும். குரு பார்வை 7ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான விருச்சிகம், 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 11-12 கூடிய சனி 12ஆம் இடமான கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். அதற்காக அலைச்சல்கள் இருக்கும். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. பணவரவு இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் செலவு இருக்கும். மிச்சப்பட வாய்ப்பில்லை. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2-9 கூடிய செவ்வாய் நீச்ச வக்ரத்தில் 5ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். வரவு தேவைக்கேற்ப இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மந்தமாக இருக்கலாம். இது ஒரு தற்காலிகமான நிலைமை. மன மகிழ்ச்சி குறையலாம். 3-8 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் இந்த நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்தலாம். திருமண விஷயத்தில் அவசரப்படாமல் சரியான கம்பேட்டபிலிட்டி பார்த்து ஏற்பாடு செய்யவும். ஏழை சனியில் தப்பான முடிவுகள் எடுக்கும் சான்ஸ் அதிகம் இருப்பதால் பார்த்து திருமண முடிவுகளை எடுக்கவும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். 4-7 கூடிய புதன் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி படிக்கும் வாய்ப்பு அமையும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 1-10 கூடிய குருவும் 4-7 கூடிய புதனும் பரஸ்பர பார்வை செய்கிறார்கள். இதனால் கேந்திராதிபதிய யோகம் ஏற்படுகிறது. இது ஒன்றே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்பு. 5 கூடிய சந்திரன் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 6 கூடிய சூரியன் மாத முதற்பகுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உடல்நிலையில் கவனம் தேவை. பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உண்டு. ராசியில் இருக்கும் மீனராகுவாலும் 7இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 25, 26, 27. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும். பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.